ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னோட பிடிவாத குணத்தால நான் பண்ண தப்புனால இன்னைக்கு நீ இப்படி படுத்த படுக்கையா இருக்க. அன்னைக்கு நீ தலையில அடிபட்டு காப்பாத்துக்கான்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே உயிரோட எரியிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? உன்னை அடிச்சவனை வதம் பண்ணி அவன் குடல உருவி மாலையா போடணுங்கிற அளவுக்கு எனக்குள்ள ஒரு வெறி. ஆனா என்னால அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல அபி. ஆனா இப்ப முடியும் அபி. இப்ப என்னால எல்லாம் முடியும். உன் குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறவனை அழிக்கதான் அந்த ஈசன் கிட்ட வரம் வாங்கி நான் திரும்பி வந்திருக்கேன் அபி. அதர்மத்தை அழிக்கிற சக்தியா நான் திரும்பி வந்திருக்கேன். அந்த மந்திரவாதி அவ குரு எல்லாரையும் நான் வேற இருக்கேன். நரகத்தை விட கொடூரமான தண்டனைய அவங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன் அபி. உன் பாப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது அபி. ஒன்னும் நான் ஆக விட மாட்டேன். நீ சீக்கிரம் கண் முழிச்சு உன் பாப்பா கூட நீ ஒண்ணு சேருவ. உன் வாழ்க்கை இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்க போது அபி. அஸ்தம நட்சத்திரம் மறையறதுக்குள்ள அந்த மந்திரவாதி அவன் குரு எல்லாரையும் அழிச்சு உன் பாப்பாவை நான் கூட கொண்டு வந்து சேர்ப்பேன் அபி. குருவே, சஞ்சீவோட குரல் கேக்குது. அனு வந்துட்டா போல. சீக்கிரம் சிசுவை பலி கொடுங்க. குருவே, அனு வந்துட்டா. நீலி தாயே, என்ற பலியை ஏத்துக்க. சிஷ்யா, நீ அனுவ பாத்துக்க. ஞான சிசுவே யாகத்தில் இறக்கி பலி கொடுக்கா. சரி குருவே. எடா சிஷ்யா, அவனை தடுத்து நிறுத்து. மா, காசு யோ, இரியா வந்து தரேன். இரு. என்னடா இது? இந்த மாதிரி ஒரு பொம்பளைய ஏத்திட்டு வந்தது பெரிய இம்சையா போச்சு. எடா சிஷ்யா, நீ போடா. சிஷ்யா, நீ போ. ஏய், அனு மந்திரவாதி கிட்ட அடி வாங்குறா.
அனு போயிட்டா, சஞ்சீவும் மயங்கிட்டான். குழந்தைய தூக்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். குழந்தைய தூக்கிட்டு போயிடலாம். சஞ்சீவ் நல்ல மயக்கத்துல இருக்கான். குழந்தைய தூக்கிட்டு இங்க இருந்து ஓடிட வேண்டியதுதான். ஐயோ, குழந்தை அவ அப்பாவை கூப்பிட்டு சத்தம் போடுதே. அபி, இனிமே நீ நல்லா இருப்ப அபி. உன் வாழ்க்கை இனிமே ரொம்ப நல்லா இருக்கும். உன் குழந்தைக்கு நான் பால் கொடுத்தா எங்கேயோ இருக்கிற என் குழந்தை பசிய யாராவது தீர்க்க மாட்டாங்களான்னு ஒரு எண்ணம். எவ்வளவு தேடி அழைச்ச தெரியுமா? நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாப்பா. நீ பிறந்த அடுத்த நொடியிலேயே உன்னை தொலைச்சிட்டு அந்த வேதனையிலேயே வெந்துகிட்டு இருக்கேன் பாப்பா. உங்க அம்மா தான் ரொம்ப பாவம். உன்னை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டா. உன்னை பிரிஞ்ச சோகத்தை எல்லாம் தனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு நடப்படமாவே வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு வழியா எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்ட பாப்பா. நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கறதுக்கு வந்துட்டேன். என் பாப்பா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. என் பாப்பா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பாப்பா? நானே புதுசா பிறந்த குழந்தை மாதிரி எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். இந்த நொடியில இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆளு நான் தான். அது சரி, நீ எப்படி பாப்பா இங்க வந்த? நான் எப்படி இங்க வந்த? ஏதோ ஞாபகத்துக்கு வருது, ஆனா என்னன்னு தெரியலையே. சரி, எது எப்படியோ நீ எனக்கு கிடைச்சிட்ட. இவ்வளவு நாளா உன்னை தேடி அலைஞ்ச உங்க அம்மாவால இப்ப நீ வந்தும் உன்னை பார்க்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முடிக்க முடியாம இருக்கா. அவளை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. நான் ஒரு முட்டாள் பாப்பா. அதான் நீ வந்துட்டல்ல. அபிய நீ தொட்டு உன் குரலை அவ கேட்டாலே போதும். உன்னைய அந்த யமன் கூட்டிட்டு போனா நானும் உன் கூட வந்துருவேன். அபி, இது யார் தெரியுதா? நம்ம பாப்பா அபி, நம்ம பாப்பா. என்ன அபி, நம்ம பாப்பான்னு சொல்றேன்னு நினைக்கிறியா? அது ஒரு பெரிய கதை அபி. நீ கண்ணு முடிச்சு வா, நான் உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்றேன். இத்தனை நாளா நான் தான் கண்ணு தெரிஞ்சு குருடனா இருந்திருக்கேன் அபி. உன்கிட்டதான் நம்ம பாப்பாவே இருந்திருக்கு. அது கூட தெரியாம ஊரு முழுக்க நான் தேடி அழைச்சிருக்கேன். நினைச்சால எனக்கு வெக்கமா இருக்கு அபி. உன்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம பாப்பாவை பத்தி சொல்லியிருந்தேன்னா
எப்பவோ நம்ம பாப்பா நம்ம கைக்கு வந்திருக்கும். நீயும் இப்படி படுத்த படுக்கையா இருக்க மாட்டேன். நான் ஒரு முட்டாள் அபி. என் முட்டாள்தனம் தான் உன்னை இப்படி படுக்கையில படுக்க வச்சிருச்சு. அபி, கண்ணு முடிச்சு நம்ம பாப்பாவை பாரு அபி. பாப்பா, நீ போய் அம்மாவை எழுப்புனா உங்க அம்மா கண்டிப்பா எந்திரிச்சிருவாங்க. போய் எழுப்பு பார்க்கலாம். அபி, நம்ம பாப்பாவை பாரு அபி. பாரு அபி, எந்திரி அபி. அபி. சார், டைம் ஆயிடுச்சு. ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அபி இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. நம்ம லேட் பண்றது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். புரியுது டாக்டர். ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். அம்மாக்கு 100 வயசு. உடனே கால் பண்ணிட்டாங்க. சொல்லுமா, அபி குழந்தை செத்துருச்சா? எங்கடி செத்துச்சு? எல்லாத்தையும் சொதப்பி நம்ம நிலைமையே தலைகீழ மாறிடுச்சு. என்னம்மா சொல்ற? அனுவோட ஆவி வந்து நம்ம பிளானை எல்லாம் சொதப்பிட்டா ஸ்ரீஜா. நீ சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியலமா. இது நடந்திருக்க கூடாது, நடந்திருக்கவே கூடாது. அனு ஆவி எப்படிமா அங்க வந்துச்சு? தெரியலையேடி. மந்திரவாதியை கேட்டா ஏதேதோ சொன்னாரு. சரி, அந்த அபி நிலைமை இப்ப என்னாச்சு? நடந்த சம்பவத்திலேயே நமக்கு கொஞ்சம் ஆறுதலான விஷயம் இப்போதைக்கு அபி மட்டும்தான். ஏவல் அபி அடிச்சதுல அபியோட மண்டை உடைஞ்சு நிறைய பிளட் போனது மட்டும் இல்ல, அபியோட மூளையில பிளட் கிளாட் ஆயிருக்கான். இப்போ ஆபரேஷன் பண்ணலனா செத்துருவான்னு டாக்டர் சஞ்சீவ் கிட்ட சொன்னதை நானே என் காதால கேட்டேன். அம்மா, அந்த அபிக்கு எப்ப ஆபரேஷன்? இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கோம். அம்மா, அந்த அபி செத்தா கூட தான் குழந்தைய பார்க்க முடியாத ஏக்கத்துல சாகணும். அவ கண்ணை முழிச்சு அந்த குழந்தைய பார்க்கவே கூடாது. அத மீறி பார்த்தா நான் தோத்துருவேன். இந்த நேரம் பார்த்து நான் ஜெயில வேற இருக்கேன். ஏய், நீ ஜெயில இருந்தா என்னடி? நான் வெளியில தானே இருக்கேன். சொல்லு ஸ்ரீஜா, இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ போய் அபி எப்படி இருக்கான்னு பார்த்து எனக்கு கன்ஃபார்ம். இல்லடா, நீ கடவுளே இல்ல, வெறும் கல்லுதான். ஆலமரமா இருக்கிற எங்க குடும்பத்தோட ஆணி வேற அபிதான். ஆணி வேற அறுத்து மரத்தை சாச்சிராத. அபிதானே எங்க குலசாமி. எங்க சாமிய காப்பாத்து சாமி. நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல.
நியாயத்து பக்கம் நிப்பேன்னா கண்டிப்பா நீ அபிய காப்பாத்துவ. இல்லன்னா சாமி, உள்ள இருக்கிற நம்பிக்கை தான் கடவுள்னு சொல்லுவாங்க. டாக்டர், அங்க பாருங்க, அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. சார், அவர் பேசுறது அவங்க காதுல கேக்குது சார். டெய்லர், நான் இல்லனா நீ வாழ முடியாதுன்னு சொல்லுவல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ இல்லனா தான் என்னால வாழ முடியாது. டெய்லர், நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது டெய்லர். ஒரு நிமிஷம் கூட என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. என்னை விட்டு போயிடாத, என்ன அழ வச்சிடாத. எனக்கு உன் மனசோட சக்தி தெரியும் டெய்லர். இந்த ஃபிட்ஸ் எல்லாம் உனக்கு ஒரு விஷயமே இல்ல. நீ நினைச்சா, மனசு வச்சா இந்த ஃபிட்ஸ் தானா நின்றும். ப்ளீஸ் டெய்லர், எனக்காக டெய்லர், நம்ம பாப்பாக்காக டெய்லர், நம்ம வாழ போற அழகான வாழ்க்கைக்காக டெய்லர், ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்ல இருந்து உயிர் தனிச்சு எழுந்து வா டெய்லர். உன்னை நம்பி நாங்க 2 பேரும் இருக்கோம் டெய்லர். எங்களை அனாதை ஆக்கிறாத டெய்லர். எந்திரிச்சு வா டெய்லர். என் உயிரை காப்பாத்தணும் நீ நினைச்ச, உன் உயிரை நீ விட்டுறாத டெய்லர். எந்திரிச்சு வா டெய்லர். நீ நான் பாப்பா எல்லாம் 100 வருஷம் ஒன்னா சந்தோஷமா யாருமே வாழாத வாழ்க்கைய வாழணும் டெய்லர். அதுக்கு அவசியம் எந்திரிச்சு வா ப்ளீஸ் டெய்லர், எந்திரிச்சு வா. நீ வந்துதான் ஆகணும் டெய்லர். சார், வேணாமா வேணாமா, ஒழுங்கா வந்துருங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு ஊசி தான். வேணாம் டாக்டர், சொன்னா கேளுங்க டாக்டர். ஊசி எல்லாம் வேணாம் டாக்டர். ஊசி போட்டுக்கோங்க. வேணாம், சொன்னா கேளுங்க டாக்டர். வேணாம், ஊசினா எனக்கு பயம் டாக்டர். வேணாம் டாக்டர், வலிக்கும் டாக்டர், வலிக்கும் டாக்டர். ஊசி போட்டாதான் ஜுரம் சரியாகும். வாங்க, ஒரே ஒரு ஊசி தான். இல்ல டாக்டர், ஊசி போட்டாதான் ஜுரம் குணமாகும்னா எனக்கு ஜுரம் குணமாகவே வேணாம் டாக்டர். சொன்னா கேட்க மாட்டீங்களா? வாங்க, ஊசி போட்டுக்கோங்க. வேணாம் டாக்டர். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க, ஊசி போட்டுக்கோங்க. சொன்னா கேளுங்க. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். 3வது வார்டுல இருக்கிற பேஷண்ட்டுக்கு ரொம்ப வாந்தியா இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா? சரி சரி பாக்க. ஆஹா, நம்ம நிஜமான சிஸ்டர்னு எல்லாரும் நம்பிட்டாங்க. அப்போ நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். 3 நம்பர் வார்டு எங்க இருக்குன்னு தெரியலையே. சொன்னா கேட்க மாட்டீங்களா? வாங்க சார், போட்டுக்கோங்க சார். வேணாம் டாக்டர், வேணாம். சிஸ்டர் நில்லுங்க. யாரு சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க? ஐயோ, நம்மளே யாருக்காது. மூவ் பண்ணிடலாம். உங்களதான் சிஸ்டர், நில்லுங்க. இங்க வாங்க. எதுக்கு இவங்க நம்மள கூப்பிடுறாங்க? உங்களதான், இங்க வாங்க. வரேன் டாக்டர். என்ன டாக்டர்? அவரை புடிங்க. ஐயோ டாக்டர், இவர் எதுக்கு பிடிக்கணும்? அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஆனா இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன்னு பயந்துட்டு ஓடுறாரு. அதான் சொல்றேன், அவரை புடிங்க.
இந்த ஆளை பார்த்தா யானை மாதிரி இருக்கான், ஒரு ஊசிக்கு போய் பயப்படுறான். கிட்ட வராத, வந்தா அவ்வளவுதான், தொலைச்சிருவேன். என்ன பாக்குறீங்க? போய் அவர் இடுப்ப புடிங்க சிஸ்டர். நான் என்ன வேலைக்கு வந்தா இந்த பொம்பளை என்ன வேலை செய்ய சொல்றா பாரு. இல்ல டாக்டர், எனக்கு ஒரு அர்ஜென்டான டியூட்டி இருக்கு. என்ன டியூட்டி? அது ஒரு டாக்டர் என்ன அவசரமா கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர்னா எந்த டாக்டர்? டாக்டர் பேரெல்லாம் கேக்குறாளே, என்னன்னு சொல்றது? ரேகா டாக்டரா? ரேகா டாக்டர். அவங்க கிட்ட நான் சொல்றேன், அவரை புடிங்க. ஐயோ, விட மாட்டா போல இருக்கே, செஞ்சுட்டே போயிடுவோம். லவ் எவ்வளவு பவர்ஃபுல், அதால எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சஞ்சீவ், நீ நம்ம கொலசாமிய மீட்டு கொண்டு வந்துட்டப்பா. ஆபரேஷன் முடிஞ்சு அபி நல்லபடியா கண்ணு முழிக்கணும். என்ன டாக்டர் வெளியே வந்துட்டீங்க? அபிக்கு ஆபரேஷன் பண்ணலையா? அது ஆபரேஷன் பண்ணலான்னு தான் அபிக்கு ஹெல்த்தை ரீசெக் பண்ணோம். அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்தனால உடம்புல எனர்ஜி டிராப் ஆயிருச்சு. அதான் குளுக்கோஸ் போட்டு அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். அபிக்கு ஹெல்த் ரெக்கவரி ஆனோன்னு திரும்ப ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவளுக்கு ஹெல்த் எப்ப டாக்டர் ரெக்கவரி ஆகும்? ஒரு ½ அன் ஹவர்ல ஆயிடும். டாக்டர், அபிக்கு தலையில அடிபட்டிருக்கு, எமர்ஜென்சியா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனா நீங்களே ½ அன் ஹவர் கழிச்சு பண்ணலாம்னு சொல்றீங்க. இதனால எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஆபரேஷன் டிலே பண்றது ரிஸ்க் தான், பட் நமக்கு வேற வழி இல்ல. உமா, சொல்லுங்க மேடம். மகேஸ்வரை கூப்பிட்டுட்டு உடனே ரூம்க்கு வா. ஓகே மேடம். ஐயோ, போன் பண்ணி கூப்பிடுறாங்களே, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலையே. சொல்லுமா. ஸ்ரீஜா, அபியை கொல்ல ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு தானே கேட்க போற? அதெல்லாம் நான் பண்ணிட்டேம்மா. அது இல்லடி, இது வேற சிக்கல். வேற சிக்கலா? என்னம்மா? அதான் அந்த சுந்தரி ஜான்சி கிட்ட மாட்டிக்கிட்டால. அம்மா, அவகிட்ட இருந்து ஜான்சி உண்மையெல்லாம் வாங்க போறாளாண்டி. அப்படிலாம் நடக்காது, நீ பயப்படாத. நான் வக்கீல வச்சு ஜான்சி கிட்ட பேசிடுறேன். இல்லடி, அதெல்லாம் சுத்த வேஸ்ட் ஸ்ரீஜா. எனக்கு தெரிஞ்சு ஜான்சி சுந்தரி கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிடுவா. மா, என்ன சொல்ற? ஆமாண்டி, எனக்கு அப்படித்தாண்டி தோணுது. சுந்தரி மட்டும் வாயை திறந்துட்டா ஸ்ரீஜா, உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஜெயிலே கிடந்து முடிஞ்சு போயிடும். பாத்துக்கொடி. எஸ் மேடம். எஸ் மேடம். ஜெயிலுக்குள்ள கைதிங்க யாரோ போன் யூஸ் பண்றதா எனக்கு ஒரு ரூமர் வந்திருக்கு. நீங்க 3 பேரும் தான் ஜெயில்ல மாத்தி மாத்தி டியூட்டி பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியாம கைதிங்க கிட்ட எப்படி போன் போயிருக்கோம்? மேடம், நான்லாம் எதுவும் குடுக்கல மேடம். எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அப்ப நீயா? என்ன மேடம், என்ன சந்தேகப்படுறீங்க? நான் போன் எல்லாம் குடுக்கல மேடம். எல்லாமே நினைச்சதுக்கு நேர் எதிரா நடக்குது. சரி, நீ எதுக்கும் பயப்படாத. நான் அந்த சுந்தரி வாய திறக்க விடாம பண்ண நான் ஏதாவது யோசிக்கிறேன். நீ போனவே சீக்கிரம் ஏதாவது பண்ணுடி. வர்மா சார். ஹலோ சஞ்சீவ், அபி எங்க? நாளைக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களா? அது 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 வந்து சார். ஏன் சஞ்சீவ், ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க.
என்ன செஞ்சு சொல்றீங்க? அபி தலையில அடிபட்டு ஆபரேஷன் பண்ற நிலைமையில ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்களா? ஆமா சார். சஞ்சீவ், நாளைக்கு அபிக்கு இன்டர்வியூ இருக்கு. அபி போய் ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டா இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்ணுவாங்க? அப்ப எல்லாம் அவ்வளவுதானே? உங்களை நம்பினதெல்லாம் வேஸ்டா? ஐயோ, என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே. சார், வார்த்தையை விடாதீங்க சார். அபி யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தல. அவ அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. என்ன பேசுறீங்க சஞ்சீவ்? உங்களை நம்பி நான் எவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? அபி மட்டும் நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலனா நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட். அது யார் கொடுப்பா? நீங்களா? அந்த ருத்ரா ஏற்கனவே என்ன எப்படி காலி பண்றதுன்னு டைம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. நாளைக்கு அபி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாத சாக்கா வச்சு என்ன மொத்தமா காலி பண்ணிடுவா. என்ன அடியோட அழிச்சிருவா. போச்சு, எல்லாம் போச்சு. சார், கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க சார். அபி தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பணம் பணம்னு பேசிட்டு இருக்கீங்க. சஞ்சீவ், உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம்னா எனக்கு ஏன் பணம் முக்கியம். நம்பி ஏமாந்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சார், சும்மா அபி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க சார். சஞ்சீவ், அபி நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாஸ் ஆகுறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. கொடுத்த வாக்க மீறி ஏமாத்துனது அபி. அப்புறம் அப்படிதான் சொல்ல முடியும். சார், அபி கவரிமான் மாதிரி சார். தான் கொடுத்த வாக்க உயிரை கொடுத்தாச்சு காப்பாத்துவா. பாப்போம். அபி மட்டும் நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாஸ் பண்ணலனா எல்லாமே தப்பாயிடும். தப்பானா புரியல. உங்க கம்பெனியை பத்தி சொல்றீங்களா இல்ல அக்ரிமெண்ட பத்தி சொல்றீங்களா? எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அபி சொன்னது சரியாதான் போச்சு. அப்பா அவ சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன சொன்னாங்க? ஒரு கதை சொன்னா சார். ஒரு கருநாக பாம்பு கர்வம் எடுத்து ஒருத்தனை கொத்தி கொல்ல நடுராத்திரி விரட்டி இருக்கு. பாம்பு தன்னை கொல்ல வரத தெரிஞ்சுக்கிட்ட அவன் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி இருக்கான். பாம்பு அவனை விடாம விரட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிருக்கு. ஓடும்போது இருட்டுல கண்ணு தெரியாம இடறி ஒரு ஆழமான பள்ளத்துக்குள்ள அப்புறம் கதைய பாதையிலேயே விட்டுட்டு மயங்கிட்ட. இப்ப கண்டினியூ பண்ணலாம். ஆமா, உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது யாரு? சொல்லு, யாரு? ஜான்சி என்கிட்ட உண்மையை வாங்காம விட மாட்டா போல இருக்கே. உண்மையை சொன்னா ஸ்ரீஜா மேடமும் உயிரோட விட மாட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு நல்லா முழிக்கிறேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அபி குழந்தைய கடத்த சொன்னது, மங்காவ கொல்ல சொன்னது, இதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்காம என் மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நீ மட்டும் உண்மைய சொல்லல, உன் மண்டை வெடிச்சிரும். ஏய், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உண்மைய சொல்லிதான் ஆகணும். உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள யோசிச்சு சொல்லு. இல்லனா உன் உயிரை நீ காப்பாத்திக்க முடியாது. Your time starts now. நர்ஸ் சொன்ன மாதிரியே மயக்கம் வருது. ஐயோ, அபிக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. பிளட் எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர். ஆபரேஷனுக்குலாம் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு. ஏய் வாங்கடா, சீக்கிரம் போய் ஹாஸ்பிடல் கரண்ட கட் பண்ணி விட்டு ஜெனரேட்டர் உடைச்சிடலாம்.
என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன கரண்ட் போயிடுச்சு? அப்போ ஸ்ரீஜா சொன்ன மாதிரி ரவுடிங்க அபிய கொல்ல ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டாங்க. சூப்பர். வாட் நான்சென்ஸ்? எப்படி பவர் கட் ஆச்சு? தெரியல டாக்டர். என்ன தெரியலன்னு சொல்றீங்க? சீக்கிரமா போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். பவர் இல்லனா பேஷண்ட்க்கு வர ஆக்சிஜன் கட் ஆகி உயிருக்கு ஆபத்து ஏற்படும். Okay, குயிக் doctor. ஃபாஸ்ட். சிஸ்டர் எங்க போறீங்க சிஸ்டர்? ஆபரேஷன் நடக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. உடனே போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணனும். இல்லனா ஆக்சிஜன் கட் ஆகி அவங்க உயிர்க்கே ஆபத்தாயிடும். ஐயோ. சிஸ்டர் நீங்க இருங்க, நான் போய் ஜெனரேட்டர் ஆன் பண்றேன். சீக்கிரம் போங்க சார். ஓ ஜூ ஜூ புட்ரா இத எங்க வெளிய போடு. ஓகேண்ணா. கேபிள கட் பண்ண கட்டிங் பிளேட் புட்ரா. டேய் எங்க ஏதோ ஆம்ச கிம்ச திருப்பினா வச்சுக்க ஃபயர் ஆயிடும். மொத்தமா வெடிச்சிரும். வெடிக்கண்டா வெடிக்கட்டும். ரவுடிங்க ஹாஸ்பிடலுக்கு போய் அபிக்கு ஆபரேஷன் நடக்க விடாம தடுத்து அபிய கொன்னானுங்களா இல்லையான்னு தெரியலையே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? அம்மாக்கு ஃபோன் பண்ணுவோம். போன தடவை ஃபோன் பேசும்போது சொர்ணா வந்து தொலைஞ்ச மாதிரி இந்த தடவை வந்துட போறா. அவ இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். மேடம் நீயா? நான் பயந்துட்டேன். நீங்க செல்போன் யூஸ் பண்றதா சொர்ணா மேடத்துக்கு தகவல் போயிருக்கு. அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களை செக் பண்ணாங்க. நீங்க மட்டும் மாட்டியிருந்தீங்க, அவ்வளவுதான். இந்நேரம் போன் யூஸ் பண்ண உங்களையும் அதுக்கு துணை போன என்னையும் சொர்ணா மேடம் சார்ஜ் ஃபைன் பண்ணி இந்நேரம் ஒரு வழி பண்ணிருப்பாங்க. என் வேலை போயிருக்கும். ஏதோ கடவுள் அருளால நாம தப்பிச்சிட்டோம். அந்த போனை கொடுங்க மேடம், நான் கிளம்புறேன். சஞ்சீவ் ஐயோ, சஞ்சீவ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. என்ன இப்படி எரியுது? ஐயோ, ஐயோ வேண்டாம். ஐயோ அபி,
சஞ்சீவ், டாக்டர், எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க உடனே அபியை அழைச்சிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. வாங்க, சீக்கிரம் போல வாங்க. நாம என்னென்னமோ நினைச்சோம், ஆனா இப்படி ஆயி போச்சே. சஞ்சீவ் அந்த எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு போட்டுட்டானே. ஸ்ரீஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாளே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.